கும்பராசி கும்ப லக்னத்திற்கு இந்த மாதம் வந்து இனி எல்லாம் இன்பமே அப்படின்னு வந்து சொல்லலாம். அதற்கு அச்சாரம் தான் போட போகுது. ஏன்னா கிரகங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10, 11 இடத்துல வந்து ரொம்ப அருமையாக பயணிக்குது. எப்போவுமே வந்து ஒரு கட்டத்தில் ஒரு கோச்சாரத்தில் 10, 11 தான் கிரகங்கள் வந்து அதிகமாக இருக்கும்பொழுது அதிகப்படியான நன்மைகள் செய்யும். நிறைய வந்து கஷ்டப்பட்டுடுச்சு கும்பம். இனி வந்து அதுக்கு துன்பம் இல்லை. இனி எல்லாம் ஒவ்வொரு வினாடியும் இன்பம். ஏன்னா நிறைய அவங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். அவங்களுக்கு தொழில் சார்ந்து நிறைய பிரச்சனை, உறவுகள் சார்ந்த பிரச்சனை, உடல் ரீதியாக பிரச்சனை, மன ரீதியாக பிரச்சனை, அதே போல் பொருளாதார தடை, கடன் தடை, எந்த ஒரு காரியமுமே முயற்சி போட்டும் அதில் வந்து உழைப்பதும் நேரமும் பணமும் வீணாச்சு தவிர ஒரு வெற்றியும் அறியாத சூழல் இதெல்லாம் தீர்ந்து இந்த மாதம் நல்ல தொழில் முன்னேற்றம், ஊர் மாற்றம், இடமாற்றம், நல்ல பொருளாதார வருவாய், சம்பள ஹைக்கோட நல்ல வந்து வேலை மாற்றம் கிடைப்பது, நல்ல தன வருவாய், நல்ல உறவுகளில் இருந்த பிரச்சனைகள் நீங்குவது, உடல் ஆரோக்கியம் மேம்படுவது, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைப்பது, பாஸ்போர்ட் விசாவில் இருந்த சிக்கல்கள் நீங்குவது, நீண்ட நாளாய் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் அந்த விடிவு கிடைப்பது, நல்ல வந்து திடீர் அதிர்ஷ்டத்தோடு அவங்களுக்கு பொருளாதார ஏற்றங்கள் கிடைப்பது, நல்ல முயற்சி பண்ணி கொண்டிருந்தோம் எங்களுக்கு செய்த முயற்சிகளுக்கெல்லாம் இப்பொழுது வந்து ஒரு நல்ல பலன் கிடைப்பது, உங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்கு நல்லா சிறப்பாக இருப்பது, ராஜகிரகங்களின் பார்வை இவங்களுக்கு வந்து சமூகத்தில் நல்ல ஒரு பேர் புகழ் அங்கீகாரம், தலைமை பதவியில் இருப்பவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு மதிப்பு மரியாதை கௌரவம் பதவி உயர்வையும் நல்ல வந்து ஒரு விருதுகளையும் வாங்கி தருவது, மீடியாவில் இருந்தாலும் சரி இல்லை ஒரு கலைத்துறை சம்பந்தப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி உங்கள் தொழிலில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு உச்சத்தை அடைவது, அது மட்டும் இல்லாமல் மிக சிறப்பான லாபத்தை அடைவது, 11ஆம் வீட்டையே பார்க்கறதுனால நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் மிக சிறப்பான மனநிறைவை தரக்கூடிய அற்புதமான மாதம். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு, வயதானவர்களுக்கு, இயலாதவருக்கு உதவி செய்கிறீங்களோ, எப்போ உங்ககிட்ட இருக்கிறத மற்றவங்களுக்கு பகிர்ந்து தருவீங்களோ உங்கள் வாழ்க்கையில் மிக சிறப்பான ஏற்றங்களையும் மாற்றங்களையும் காணலாம். எப்போ வந்து இந்த ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா 100 ரூபா நோட்டை நீங்கள் தானமாக இயலாதவர்களுக்கு கொடுங்க. அதே மாதிரி கோயிலில் துப்புரவு பணியில், இந்த ஹோட்டலில் சாப்பிடும்போது இருக்கக்கூடிய அந்த துப்புரவு பணி செய்கிறவங்களுக்கெல்லாம் கொடுக்கும் பொழுது மிக சிறப்பான ஏற்றங்களை காணலாம்.